இந்த மலையில இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ நான் ஹார்ட் டிஸ்க்ல கொண்டு வரும்போது வர வழியில ஸ்னேகா ரவுடிங்களை அனுப்பி எங்களை அட்டாக் பண்ணி அந்த ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டு போயிட்டாங்க சார். அது மட்டும் இல்ல, இந்த கேஸ்ல முக்கியமான சாட்சியா இருந்த சேதுவையும் தூக்கிட்டு போயிட்டாங்க சார். இந்த சேது தான் சார் இந்த கேஸ்ல முக்கியமான விட்னஸ். சிந்துவை ஸ்னேகா தள்ளி விட்டதை அந்த சேது பார்த்திருக்கான். இங்க பாரு, நீ சொல்ற எதையுமே என்னால நம்ப முடியல. இருக்கிற கோபத்துல தான் அவங்கள ப்ளேம் பண்ற. இனிமேலும் நீ ஸ்னேகாவை டிஸ்டர்ப் பண்ணனா அப்புறம் ஓ மேலேயும் ஆக்ஷன் எடுக்க சொல்லு சார். தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்புங்க சார். நான் சொல்றதெல்லாம் உண்மை. இவதான் சார் சிந்துவை மலையில இருந்து தள்ளி விட்டது. முதல்ல இவளை அரெஸ்ட் பண்ணுங்க சார். அந்த சேதுவையும் ஹார்ட் டிஸ்கையும் எங்க வச்சிருக்காங்கன்னு இவகிட்ட கேட்டு வாங்குங்க சார். இங்க பாருங்க, நாளையில இருந்து இந்த கேஸை டிஎஸ்பி ராமச்சந்திரன் இன்வெஸ்டிகேட் பண்ண போறார். இனிமே இந்த கேஸ்ல சஞ்சய் உள்ள வர மாட்டாரு. நீங்க என்ன சொல்றதா இருந்தாலும் நாளைக்கு ராமச்சந்திரன் வந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க சார். சார், இந்த நேரத்தில் நீங்க சஞ்சய் சார் இந்த கேஸ்ல இருந்து ரிலீவ் பண்ணீங்கன்னா எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்காம போயிடும் சார். இந்த கேஸை சஞ்சய் விசாரிச்சா ஸ்னேகாவுக்கு நியாயம் கிடைக்காது. அதனால சஞ்சயை இந்த கேஸ்ல இருந்து ரிலீவ் பண்ணிட்டேன். சிவா, என்ன இப்படியாச்சும் ஜெயிக்கணும்னு பாக்குறல்ல? அது உன்னால சத்தியமா முடியாது. உன்னால எங்கேயும் நிம்மதியா வாழ முடியாது. இந்த கேஸ்ல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. நான் உன்னை விடவே மாட்டேன். சேதுவையும் ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டு போயிட்டா என்னால நிரூபிக்க முடியாதுன்னு நினைச்சியா? கண்டிப்பா நிரூபிப்பேன். கிழிச்ச